ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான சேனக்கிழங்கு கட்லெட் பண்ணியிருக்கோம். அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனக்கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்கு நான் அந்த கிழங்கு இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் ஏன் போட்டேன் அப்படின்னாக்கா, போடாமல் நம்ம வேக வச்சோம்னாக்கா கருப்பாக தெரியும், அதுக்காக தான். அப்புறமா நம்ம இதை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், மசிச்சு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சன்னமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் திருகி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் சன்னமாக. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனக்கிழங்கு வந்துட்டு இதால் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், கிழங்கை வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அப்படி பிசைஞ்சிட வேண்டியதுதான். நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் இந்த கிழங்குல உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இது செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும், மட்டன் கட்லட் மாதிரி. பாருங்கள், எல்லா பொருட்களும் போட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு கிழங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட்லட் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கி உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நம்ம போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்படி ரெடி பண்ண பிறகு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராகிட்டும். இது மாதிரி போட்டு இந்த பிளேட்டில் ரெடியாக வச்சிட்டோம்னாக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கட்லெட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுறேன். சூடானது நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டாக்க போதும். ஆயில் சூடாயிடுச்சு. நாம் இப்போ வந்துட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம், கருகிடக்கூடாது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனது திரும்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கும். இந்நேரம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே மட்டன் கட்லட் மாதிரியே இருக்கும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சேனைக்கிழங்கு கட்லெட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்டைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.